Welcome to the world of BF Mame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்க்குற மாதிரி ஒரு நார்மல் வீடியோவை எப்படி 4K குவாலிட்டியில் சேஞ்ச் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எப்படி சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் மொபைலில் Alightmotion அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணுறது வீடியோ மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு நார்மல் ஃபோட்டோவை கூட இந்த எஃபெக்டில் எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோவே ஆட் பண்ணி எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரேஷியோ சைஸில் வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ ஆர் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் எப்படி நம்ம எஃபெக்டை வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீனில் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருக்க வீடியோ ஆர் இமேஜை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தேர்டாக ஜூமிங் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவு இமேஜாக ஒரு வீடியோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளஸ் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ரெக்டாங்கிளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கும் ஒரு டாட்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரெச் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 3 எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான எஃபெக்ட் தான். இப்போ எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கடைசியாக அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா காப்பி பேக்ரவுண்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இதில் கலர் அண்ட் லைட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்போசர் அண்ட் காமான்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இதில் பிளர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேஷியன் பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான 3 எஃபெக்ட் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இதில் நான் சொல்கிற வேல்யூ எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது ஆட் பண்ண அந்த எக்ஸ்போசன் அந்த காமா எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போசன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து -90 வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக -90 வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எந்த வேல்யூவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். -90 ஆச்சதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. இதில் கேஸ் அண்ட் பிளர் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கரெக்டாக நான் சொல்கிற வேல்யூ வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 270 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 270 இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் வந்துக்கோங்க. கீழே இருக்க ப்ளஸ் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெக்டாங்கிளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்ட்ரெச் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெக்டாங்கிளோட கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கான்ட்ராஸ்டோட ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஓவரால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு லைட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இமேஜை கொஞ்சம் ஹையாக வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு இமேஜ் வந்து பிளராகவே தெரியும். இந்த பிளரை எப்படி போகிறது, எப்படி நம்ம 4K குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு அந்த ரெக்டாங்கிளில் எஃபெக்டில் ஆட் பண்ணியிருப்போம். அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு இருக்க இந்த பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்ட்ராக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 4K குவாலிட்டியில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க வீடியோ ஆர் இமேஜ் வந்து கிடச்சிரும். ஸோ ரொம்பவே சிம்பிள், அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்பவே டார்க்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லைட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டாவது ஆட் பண்ண அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லைட்டாக ரொம்பவே தூக்கலாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரெண்டாவது டூப்ளிகேட் பண்ண அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் அண்ட் ஆப்போசிட்டை செலக்ட் பண்ணிட்டு அதோட வேல்யூவை கம்மி பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நாம் அந்த 4K குவாலிட்டி வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே இன்னும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பக்காவாக 4K குவாலிட்டியில் இருக்கும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட்டிங்கில் ஆட் பண்ண அந்த நார்மல் இமேஜுக்கும் இப்போ நம்ம 4Kல எடிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜோட குவாலிட்டியும் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கரெக்டாக 4Kல இருந்துச்சு அப்படின்னாக்கா மேலே இருக்க இந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. கீழே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா சேவ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்குவாங்க. இப்போ உங்கள் மொபைலில் உள்ள capcut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்குவாங்க. நியூ ப்ராஜெக்டை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் Alightmotion மூலியமா எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்குவாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சைடில் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரேஷியோ சைஸ் இருக்கும். நீங்கள் எந்த ரேஷியோ சைஸில் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரிஜினல் மீடியா சைஸே ஓகே அப்படின்னாக்கா ஒரிஜினல் சைஸை வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நாம் வந்து எடிட் பண்ண போகிறோம். இதில் நான் சொல்கிற வேல்யூவை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரைட்னஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கும். பிரைட்னஸோட வேல்யூ -3ல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். அதோட வேல்யூ வந்து பார்த்தினாக்கா +10 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. இதுக்கு அடுத்து சேச்சுரேஷன் இருக்கும். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா +10. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்போசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக +10லேயே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஷார்ப்பனோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப்பனோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா +20 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ சைடில் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட வேல்யூவை கரெக்டாக +5 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா +9 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண போகிறது டெம்பரேச்சர். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் ப்ரிவியூவில் கொடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா -10ல் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் உங்களோட வீடியோவில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ரெட்டிஸாக வீடியோ வேணும் அப்படின்னாக்கா இதோட வேல்யூவை +10 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நார்மலாக வேணும் அப்படின்னாக்கா -10ல் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோ பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரிவியூவில் கொடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா -10 தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ரெண்டில் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி ஓகேவோ, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐகானை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக பக்காவான நம்ம 4K குவாலிட்டி வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.